தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. டெல்லியில் நடந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரேகா குப்தா மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதலமைச்சரின் முடியை இழுத்து கன்னத்தில் அறைந்ததால் அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்து பலத்த காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தாக்குதலை தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் குற்றவாளியை பிடித்து டெல்லி காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் கைது செய்யப்பட்டவர் குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த 41 வயதானவர் என்றும் கையில் சில ஆவணங்களுடன் நிகழ்வில் பங்கேற்றதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட நபரை சிவில் லைன்ஸ் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் ரேகா குப்தா மீது நடந்த தாக்குதலுக்கு டெல்லி பாஜக தலைவர் வீரேந்திர சத்தேவா வன்மையான கண்டனம் தெரிவித்து குற்றவாளிக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தற்போது மருத்துவ சிகிச்சை பெற்றுள்ள முதலமைச்சர் ரேகா குப்தா நலமுடன் இருப்பதாக டெல்லி பாஜக அறிவித்துள்ளது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் நடந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரேகா குப்தா மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதலமைச்சரின் முடியை இழுத்து கன்னத்தில் அறைந்ததால் அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்து பலத்த காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தாக்குதலை தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் குற்றவாளியை பிடித்து டெல்லி காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் கைது செய்யப்பட்டவர் குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த 41 வயதானவர் என்றும் கையில் சில ஆவணங்களுடன் நிகழ்வில் பங்கேற்றதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட நபரை சிவில் லைன்ஸ் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் ரேகா குப்தா மீது நடந்த தாக்குதலுக்கு டெல்லி பாஜக தலைவர் வீரேந்திர சத்தேவா வன்மையான கண்டனம் தெரிவித்து குற்றவாளி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தற்போது மருத்துவ சிகிச்சை பெற்றுள்ள முதலமைச்சர் ரேகா குப்தா நலமுடன் இருப்பதாக டெல்லி பாஜக அறிவித்துள்ளது. அண்மை செய்தி. டெல்லியில் நடந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரேகா குப்தா மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதலமைச்சரின் முடியை இழுத்து கன்னத்தில் அறைந்ததால் அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்து பலத்த காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தாக்குதலை தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் குற்றவாளியை பிடித்து டெல்லி காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் கைது செய்யப்பட்டவர் குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த 41 வயதானவர் என்றும் கையில் சில ஆவணங்களுடன் நிகழ்வில் பங்கேற்றதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட நபரை சிவில் லைன்ஸ் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் ரேகா குப்தா மீது நடந்த தாக்குதலுக்கு டெல்லி பாஜக தலைவர் வீரேந்திர சத்தேவா வன்மையான கண்டனம் தெரிவித்து குற்றவாளி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தற்போது மருத்துவ சிகிச்சை பெற்றுள்ள முதலமைச்சர் ரேகா குப்தா நலமுடன் இருப்பதாக டெல்லி பாஜக அறிவித்துள்ளது.